Hello friends, இன்னைக்கு நம்ம MS Word tips and tricks related பார்க்க போறோம் இல்லையா? So ஒரு calculation நீங்க Wordல போடணும் அப்படின்னா of course நீங்க table யூஸ் பண்ணி தான் போட முடியும் இல்லையா? So without table யூஸ் பண்ணாம simple method யூஸ் பண்ணி எப்படி ஒரு calculation நம்ம Wordல போடுறதுன்னு பார்க்கலாம். Control plus F9 shortcut key யூஸ் பண்ணி calculation நம்ம Wordல பார்க்க போறோம். ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில கேல்குலேஷன் நான் வந்து ஆன்சர் இல்லாமல் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு டேபிள் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு கர்சரை ப்ளேஸ் பண்ணுறேன். அஸ் யூஷுவல் நீங்கள் டேபிளை பொறுத்த வரையும் எல்லா இடத்துலையும் கர்சர் வச்சு உங்களால் கேல்குலேஷன் பார்க்க முடியாது இல்லையா? ஒன்று கேல்குலேஷன் சம் அபோவ் லெஃப்ட் ரைட் பிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மெத்தடில் தான் உங்களால் பார்க்க முடியும். பட் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேல்குலேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆன்சர் அப்படின்ற இடத்துல கர்சர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் கண்ட்ரோல் F9. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. யா, காப்பி அண்ட் பேஸ்ட். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டுன்னு நான் கொடுத்தேன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா முன்னாடி நம்ம ஆப்ரேட்டர் போடணும். ஓகே, ஸோ சீக்வல்ட் போட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன காமிக்குது, 4. த சேம் வே எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செய்யலாம். எகெயின் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கோட் கொடுத்தீங்கன்னா அந்த கோட்ஸ் வந்துடும். அப்டேட் ஃபீல்டுனா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் உங்களுக்கு வியூ ஆயிரும். சேம் வே நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் கர்சரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் சீக்வல் போட்டுக்கிறேன், இதை காப்பி பண்ணி தென் ஹியர் பேஸ்ட். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் அப்டேட் ஃபீல்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 12ன்னு வருது. ஓகே, அதே மாதிரி ப்ரெஸ் கண்ட்ரோல் F9 sequalt and copy and paste. ஓகே, ஸோ இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்தோன்னே சின்டாக்ஸ் எரர்ன்னு காமிக்குதுங்க இல்லையா? அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் மல்டிப்ளிகேஷன் போடலை. ஓகே, இன்ட்டு போட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 9. ஓகே, ஸோ த சேம் வே கண்ட்ரோல் F9 sequalt copy and paste. Okay, right click update field. Okay, so இந்த இடத்துலையும் உங்களுக்கு syntax error காமிக்குது. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ரேட்டரை நீங்கள் போட்டுக்கோங்க, whether it is minus or plus something. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். யா, ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் F9 sequalt copy and paste. Right click update field, control F9 sequalt, right click update field, control F9 copy and paste, கண்ட்ரோல் V கொடுங்க, ரைட் கிளிக் அப்டேட். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F9.